உக்ரைனோட கர்ஸ்க் இன்வேஷன் ஆகஸ்ட் மாசத்துல ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சு எங்களால் அடிக்க முடியும்னு உக்ரைன் இந்த உலகத்துக்கு காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 வாரத்துக்கு உக்ரைனை லைம் லைட்லயே வச்சிருந்த ஒரு விஷயம். ஆனா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவுல ஒரு யுத்தமானது தொடங்கி நடுவுல ஈரான் உள்ள வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் பக்கம் ஒட்டுமொத்த மீடியாவோட கவனமும் நடந்துட்டு இருக்கப்போ இந்த கர்ஸ்க்ல உக்ரைன் உள்ள போயிருந்தாங்கல்ல, அவங்களோட நிலைமை என்னதான் ஆச்சு? ஒரு 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஷ்யாவோட டெரிட்டரியை நாங்கள் எங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, ரஷ்யாவை எங்களால் அடிக்க முடியுன்றதை நாங்கள் திரும்பவும் இந்த உலகத்துக்கு ஒரு முறை காட்டுறோம்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட நிலத்தை நாங்கள் எங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கோன்னு ஒரு பெரிய ப்ரொபகண்டா நியூஸாக அதை வெளியில் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு செய்தியுமே இப்போ வெளியில் வரலையே. அப்படின்னா உக்ரைன் இன்னமும் ஃபார்வர்டில் போயிட்டு இருக்காங்களா? ரஷ்யா அந்த இடங்களை மீட்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு ஒரு சில விஷயங்களை தேடி பார்க்குறப்ப தான் ஒரு உண்மையானது இப்போ வெளியில் வந்திருக்கு. ஆவரேஜாக ஒரு வாரத்துக்கு 20 இருந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா கிட்ட இப்போ உக்ரைன் பறி கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா ரஷ்யா திரும்ப மீட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வெறும் 700 இருந்து 750 சதுர கிலோமீட்டர்கள் இவ்வளவுதான் உக்ரைன் கர்ஸ்க்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமா ரஷ்யா அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவ்ல ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. இதே நிலைமையில போயிட்டு இருந்துச்சுன்னா வரப்போற வாரங்கள்ல உக்ரைனுக்கு ஹெவி லாசஸ் ஆனது இந்த கர்ஸ்க்ல ஏற்படலான்னு நியூயார்க் டைம்ஸே அவங்களோட ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வேற வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு Pokkisham டிபி ட்ரெண்டிங். கர்ஸ்க் இன்வேஷன் இது உண்மையிலேயே ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணப்பட்ட இல்லை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான். ஆனால் இதை எவ்வளவு நாள் இவங்களால ஹோல்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு ப்ராப்பரான பிளானிங்ன்றது நம்மளால எவ்வளவு நாள் அங்கே தாக்கு பிடிக்க முடியும்? நம்ம உள்ளே போகிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் விளையும்? இப்படி உள்ளே போகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? இது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு விதத்தை செயல்படுத்தினாதான் அதை ப்ராப்பரான பிளானிங் அண்ட் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் சொல்லலாம். அதை சரியாக திட்டமிட்டு சரியாக நடைமுறைப்படுத்துறது. உக்ரைன் இதில் சரியான திட்டமிடுதல் பண்ணியிருந்தாங்க, சரியாக நடைமுறையும் படுத்தினாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது, இல்லை எந்த இடத்துல இதில் உக்ரைனுக்கு பெரிய பாதிப்புகளானது வர ஆரம்பிச்சிருக்குன்னா எவ்வளவு நாள் அவங்களால அதை ஹோல்ட் பண்ண முடியுன்றது தான். ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு பெரிய செய்தி வெளியில் வந்துச்சு. ரஷ்யா உக்ரைனை இன்வைட் பண்ண மாதிரி உக்ரைன் ரஷ்யாவை இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட இந்த கர்ஸ்க் பகுதிகளுக்குள்ள உக்ரைனோட ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள், நாட்டோவோட ஆயுதங்கள், M1 ஆப்ராம்ஸாக இருக்கட்டும், சேலஞ்சர், லெப்பர்ட், இது மாதிரி 2ஆம் உலக போருக்கு அப்புறம் நேரடியாக ரஷ்ய மண்ணுக்குள்ள இந்த வகையான ஆயுதங்கள் போகிறது இதுதான் முதல் முறைன்னு ஒரு பெரிய செய்தி. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் தான். உக்ரைன் அவங்களோட கட்ஸை இது காமிச்சது. ஆனால் இப்படி உள்ள போன உக்ரைன் இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா இவங்க உள்ள போனதுக்கு மெயினானது 2 காரணம் தான். ஒன்று, ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு பகுதிகளில் ரஷ்யாவோட தாக்குதலை குறைக்கணும், உக்ரைனை விட்டு ரஷ்யாவை வெளியேற வைக்கணும். 2வது, கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சுற்றி இருக்க பகுதிகளை இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்யாவோட இடத்த பிடிச்சிட்டு நீ என்னோட பகுதிகளை திரும்ப கொடுத்தாதான் நான் உன்னோட பகுதியை திரும்ப கொடுப்பேன்னு ரஷ்யாவை ஒரு நெகோசியேஷன், ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது. இந்த 2 முக்கியமான காரணம் தான். ஆக்சுவலாக முதல் விஷயம் ஃபெயில் ஆயிடுச்சுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த செய்திகளை. போக்ரோவஸ்கா இருக்கட்டும் இல்லை டொரட்ஸ் பகுதி எல்லாமே ரஷ்யாவோட அஃபென்சிவ்க்கு உள்ளாகி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரஷ்யா அந்த பகுதிகளை கேப்சர் பண்ணக்கூடிய ரேட்ன்றது அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ முதல் விஷயம் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. 2வது விஷயமும் கிட்டத்தட்ட இப்போ ஃபெயில் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா நியூயார்க் டைம்ஸோட இந்த ஒரு ஆர்டிக்கல். ஏன்னா நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு பேஸே இந்த ஆர்டிக்கல் தான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி இதை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு செய்தி எடுக்கலாம், இது பின்னாடி என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றது. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, என்ன நீ சொல்ற செய்தி வேற எந்த மீடியாஸ்லையுமே வரமாட்டேங்குது, வேற எந்த நியூஸ் சேனலுமே வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு நியூஸை வச்சு உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் இந்த ஒரு போர்ஷனை பாருங்க. 300 ஸ்கொயர் மைல்ஸ்ல இருந்து 400 ஸ்கொயர் மைல்ஸ், அதாவது கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா, ஸ்கொயர் கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணனா இந்த 300 சதுர மைல்ஸ்ன்றது ஒரு 770 ஸ்கொயர் கிலோமீட்டராக வரும். அந்த அளவு நிலப்பகுதிகளை தான் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணா இந்த மைல்ஸ் கன்வர்ஷன்றது நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நம்ம ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கே போயிடும், சதுர கிலோமீட்டர் அளவுலேயே பார்த்துருவோம். ஆரம்பத்தில் ரஷ்யாவோட பகுதிகளை எவ்வளவு தூரம் உக்ரைன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 1180 ஸ்கொயர் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை முதல் முறையாக செப்டம்பர் மாதத்தில் ரஷ்யா அவங்களோட ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணப்போ ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் பிடிச்சிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் அஃபிஷியலாக அதை வெரிஃபை பண்ண முடியல. இருந்தாலும் ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல வெற்றிகள் கிடைச்சிருந்தது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 100 சதுர கிலோமீட்டர்கள் கூடவாவது அந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் ரேட்ன்றது செப்டம்பர் மாதத்தோட செகண்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதம் டைம் ஃப்ரேமில் 52% அதிகமாயிருக்கு. இதுக்கு மெயினானது 2 விஷயம் தான். ஒன்று, ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் உண்மையிலே அந்த இடத்துல அதிகமாயிட்டு இருக்கு. 2வது விஷயம், உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய லாஸ்
இல்லை உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறது. பொதுவாக ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை உக்ரைனாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஒரு பகுதியை டிஃபெண்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல டிஃபென்ஸ் லைன் இல்லை டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், அது எப்படி வேலை செய்யும்னுட்டு. இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்ன்றது ஒழுங்காக வேலை செஞ்சாதான் முன்னோக்கி வரக்கூடிய படைகளை, அது அவங்களோட இடத்த மீட்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒருத்தவங்க உள்ள அஃபென்சிவ்க்கு வராங்கன்னு இருக்கட்டும், அவங்கள தடுக்கணும்னா இந்த டிஃபென்ஸ் லைன்ன்றது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ரஷ்யா உக்ரைனோட சில பகுதிகளை பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல டிராகன் டீத்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிசம் இன்ஸ்டால் பண்ணாங்க. 2ஆம் உலக போர் காலகட்டத்திலிருந்து ரொம்ப ஒரு பாப்புலரான மெக்கானிசம் இது. ஆனால் பல வருஷங்கள் கழிச்சு ரஷ்யா தான் இதை திரும்பவும் இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு மெக்கானிசமை இன்னும் யூஸ் பண்ணலான்றது வெளியில காமிச்சாங்க. இந்த டிஃபென்ஸ் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இல்லை 2 டைப்ல பண்ணுவாங்க. ஒன்று பர்மனன்ட் டிஃபென்ஸ் லைன்ஸ், 2வது டெம்பரரி டிஃபென்ஸ் லைன். பர்மனன்ட் டிஃபென்ஸ் லைன்ன்றது அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. ஏன்னா ஹெவிலி ஃபோர்ட்டிஃபைட் வால்ஸ், ரொம்பவே கனமான சிமெண்ட் தூண்கள் அமைச்சு ஒரு பெரிய வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அடியில் அண்டர் கிரவுண்டுக்கு அடியில் ஃபோர்ட்டிஃபைட் பங்கர்ஸ், யாராலையும் அழிக்க முடியாத பங்கர்ஸை கட்டுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கான ப்ராசஸ்ன்றது அதிகம். ஒரு ஆக்டிவான பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல, ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துல இதை பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தோன்னா டெம்பரரி டிஃபென்ஸ் லைன் தான். இந்த டெம்பரரி டிஃபென்ஸ் லைனில் 2 வகை இருக்குது. ஒன்று ஃப்ளெக்சிபிள் டிஃபென்ஸ் லைன், இன்னொன்று நான் ஃப்ளெக்சிபிள் டிஃபென்ஸ் லைன். இதை ஃப்ளெக்சிபிள் இல்லை நான் ஃப்ளெக்சிபிள் டிஃபென்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பதுங்கு குழிகளை தோண்டுறது, லேண்ட்மைன்ஸ், ஆன்டி டேங்க் லேண்ட்மைன்ஸாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் இண்டிவிஜுவல் லேண்ட்மைன்ஸ், டேங்கிகளுக்கு எதிரான கன்னிவெடிகள், மனிதர்களுக்கு எதிரான கன்னிவெடிகள் இது அமைக்கிறது. அதே மாதிரி முள்வேலிகள் அதிகமாக உள்ள ஆன்டி டேங்க் மைன்ஸை செட் பண்ணோன்னா அது டேங்க்ஸை தடுத்துரும். ஆனால் முன்னேறி வரக்கூடிய படை வீரர்களை அது தடுக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி முள்வேலிகள் அதிகமான இடங்களில் அதிகமான பரப்பளவுகளை போடுறதுனால உள்ள எதிரி நாட்டவர்கள் வரக்கூடிய அந்த ஒரு வேகத்தை இதனால குறைக்க முடியும். இது எல்லாமே ஃப்ளெக்சிபிள் டிஃபென்ஸில் வந்துடும். இந்த நான் ஃப்ளெக்சிபிள் டிஃபென்ஸில் தான் இந்த டிராகன் டீத் இல்லை ஆன்டி டேங்க் ட்ரென்ச்சஸ் இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசமானது வரும். இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்குள்ள அவங்களால பண்ண முடிஞ்ச விஷயங்களை, இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸை உக்ரைனால் ரஷ்யாக்குள்ளே பண்ண முடியுதான்னு கேட்டோன்னா அதுதான் கிடையாது. உக்ரைனால் பண்ண முடியல. சின்ன சின்ன இடங்களில் ட்ரென்ச்சஸை தோண்டினாலும் ரஷ்யாவோட பகுதிகளை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இல்லை ரஷ்யாவோட பகுதிகளை இவங்களால டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான டிஃபென்ஸ் மெக்கானிசமை இந்த இடத்துல அவங்களால பண்ண முடியல. இதில் நிறைய காரணங்கள் சொல்லப்படலாம். மெயினாக இருக்கிறது மேன் பவர் தான். நான் எத்தனை வீடியோவில் சொன்னாலும் இதை யாராலையுமே மறுக்க முடியாது. மேன் பவர் ஷார்ட்டேஜ்ன்றது உக்ரைனுக்கு ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. அதிகப்படியான ஆட்கள் இல்லாமல் அவங்களால அந்த ஃப்ரண்ட் லைனை ஹோல்ட் பண்ண முடியல. இது முதல் காரணம். 2வது காரணம் இந்த டிராகன் டீத்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லைனா டேங்குகளுக்கு எதிரான அந்த ட்ரென்ச்சஸ் பதுங்கு குழிகளை தோன்றது, மனிதர்களுக்காக பதுங்குழி தோன்றது எல்லாத்துக்கும் டைம்ன்றது கூடுதலாக எடுக்கும். இப்போ ரஷ்யாக்குள்ள உக்ரைன் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா 24 மணி நேரமும் அந்த பகுதிகளுக்கு மேலே சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் 24 மணி நேரமும் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன பகுதி தான் ரஷ்யாக்குள்ள அந்த 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது ஒட்டுமொத்த ரஷ்யாவில் வெறும் ஒரு புள்ளி அளவு கூட கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன பகுதி. அந்த பகுதியை சர்வைலன்ஸில் வைக்கிறதுன்றது, ஏன்னா ஒட்டுமொத்த பார்டரை சர்வைலன்ஸில் வைக்கிறதும் இந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ அந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 24/7 ரேடாரோட சர்வைலன்ஸில் இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு அதிகமான மேன் பவர், ட்ரென்ச்சஸை தோன்றதுன்ற சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த ட்ரென்ச்சஸை தோன்றதுக்கான ஆயுதங்கள் இல்லை அதுக்கு தேவையான மேன் பவர் அந்த இடத்துல கொண்டு போய் விடுறப்போ மாஸ் கேஷுவாலிட்டியை அந்த இடத்துல ரஷ்யாவால் ஏற்படுத்த முடியும். இது 2வது காரணம். 3வது காரணம் உக்ரைனோட பகுதிகள். இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்கிவ் ரீஜன் முதல் கொண்டு இந்த கர்ஸ் பகுதிகளுக்குள்ள உக்ரைன் அவங்களோட லாஜிஸ்டிக்ஸை அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த லாஜிஸ்டிக் சப்ளைஸை ரஷ்யா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடிக்க ஆரம்பிக்கிறப்போ உள்ள போகக்கூடிய சப்ளை ஒட்டுமொத்தமாக தடுக்க முடியல. ஆனால் உள்ள போகக்கூடிய சப்ளையோட ரேட்ன்றது குறைய ஆரம்பிக்குது. இதுவுமே உக்ரைனோட டிஃபென்ஸ் ப்ராப்பராக கர்ஸ் பகுதிகளுக்குள்ள நடக்க விடாமல் போகிறதுக்கு முக்கியமான பல ரீசன்ஸாக உக்ரைனோட சைடில் ஆரம்பிக்குது. ஸோ இது உக்ரைனோட பிரச்சனை மட்டும் தான். இன்னொரு பக்கம் ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்றது இந்த இடத்துல ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிக்குது. உக்ரைனுக்குள்ள ரஷ்யா செட் பண்ணாங்கல்ல, இதே மாதிரி ட்ராப்பை செட் பண்ணுறப்போ ஆன்டி பர்சனல் மைன்ஸ் இல்லை ஆன்டி டேங்க் மைன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த டிராகன் டீத்ஸை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த டிராகன் டீத்ஸ்ன்றதை அவ்வளவு எளிதாக அப்புறப்படுத்திட முடியாது. இதோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு முக்கோண வடிவத்தில், ஒரு பிரமிடோட வடிவத்தில் இருக்கும். டேங்க்ஸ் இதை கிராஸ் பண்ணி போக முயற்சி பண்ணுறாங்க. அந்த முன்னாடி இதை புஷ் பண்ணுறதுக்கான அந்த வடிவமைப்பு இல்லைன்னா அந்த டேங்க் அதில் மாட்டிக்கும். நடுமையத்தில் சிக்கிருச்சுன்னா அந்த டேங்கால தொடர்ந்து முன்னோக்கி போக முடியாது. அந்த டேங்க்ஸ் இந்த டிராகன் டீத்ஸில் சிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி கிளியர் பண்ண வரக்கூடிய வெஹிக்கிளை ஆர்ட்லரி வச்சு அடிக்கிறது. இந்த ஆர்ட்லரி எல்லாமே ஃப்ளெக்சிபிள் டிஃபென்ஸில் தான் வரும். இந்த மாதிரி ஆர்ட்லரி வச்சு அடிக்கிறதுன்னு டேங்க்ஸ் உள்ள அதிகமாக வரப்போ அதை ஈஸியாக அவங்களால டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆனால் அதே விஷயத்த இந்த இடத்துல கர்ஸ் பகுதிகளுக்குள்ள
உக்ரைனால பண்ண முடியல. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரஷ்யா இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சப்பவே 2 பகுதிகளா 2 டிஃபென்ஸ் லைனா பிரிச்சு 2 சைடுல இருந்தும் ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ரஷ்யா அடிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அதிகமான சக்சஸ் ரேட் வருதுன்றதையும் இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜின்றது அந்த இடத்துல ரொம்பவே மாறி இருக்கு. லாஸ்டா நம்ம அப்டேட் பண்ண மேப்பை பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன பகுதிகள் மட்டும்தான் ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல வந்திருக்கும். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த மேப். லாஸ்டா அப்டேட்டட் மேப்ன்றது இன்னும் நமக்கு கிடைக்கல. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த மேப்பை நம்ம பார்த்தனாலே ஒரு விஷயம் தெரியும். ஒரு 40% வரைக்கும் ரஷ்யா அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவ்ல முன்னோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. 29% தாண்டி ரஷ்யா ரீகேப்சர் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு கணக்கு தான் இந்த 1200 கிலோமீட்டர் உக்ரைன் எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்போ வெறும் ஒரு 770 கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைன் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா திரும்ப அவங்களோட நிலப்பகுதிகளை மீட்டுட்டாங்க. இப்போ உக்ரைனுக்கு இது எப்படி பிரச்சனையா மாறுனா, ஆல்ரெடி ஒரு 7000 8,000 நபர்கள் வரைக்கும் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கலாம். உக்ரைனோட வீரர்கள் இந்த அளவுக்கு அதிகமாக கர்ஸ்குள்ள கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களோட ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட தகவல்களும் சரி, ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய தகவல்களும் சரி, 100% அவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ்ன்றது உண்மையாக இருக்காது. அந்த இடத்துல நடந்திருக்க சம்பவம் உண்மையா இருக்கும். இந்த 2 தரப்புமே சொல்லக்கூடிய சம்பவங்கள் உண்மையா இருக்குமே தவிர அந்த நம்பர்ஸ்ன்றது எப்பயுமே மிஸ்மேட்ச் ஆகும். ப்ராப்பரா அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்ல ப்ராப்பரா அந்த இடத்துல வெரிஃபிகேஷன் நடந்தா மட்டும் தான் நம்பர்ஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றது தெளிவா தெரியும். ஸோ இப்போ 8000 வீரர்கள் இறக்கலனாலும் அதை விட ஒரு 1000 வீரர்கள் இல்ல 2000 வீரர்கள் வரைக்கும் கம்மியா இருந்திருந்தாலும் அட்லீஸ்ட் 5,000-6,000 வீரர்களாவது உக்ரைனுக்கு இந்த கர்ஸ்க் இன்வேஷன்ல இன்னைய தேதி வரைக்கும் உக்ரைன் இழந்திருக்காங்க, பறி கொடுத்திருக்காங்க. இப்போ இன்னமும் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவா அவங்க ஹோல்ட் பண்ணணும், இல்ல ரஷ்யாவோட அந்த கவுண்டர் அஃபென்சிவா ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னும் அதிகமான வீரர்களை உள்ள அனுப்பணும். அப்படி அதிகமான வீரர்களை உள்ள அனுப்புறப்போ ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ன்றது உக்ரைனுக்கு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லையா, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு உக்ரைனுக்கு, கர்ஸ்கை விட்டு வெளியில வந்தாகணும். ஆனால் இப்படி வெளியில வருது உக்ரைன் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ உடனே வெளியில வந்துட்டாங்கன்னா உக்ரைனோட இமேஜ்ன்றது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உக்ரைனோட பொலிட்டிக்கல் இமேஜ் ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த ரஷ்யாவை அடிச்சிட்டோன்ற அந்த ஒரு இமேஜும் இவங்களுக்கு அந்த இடத்துல உடஞ்சிரும். ஸோ ஜெலன்ஸ்கிக்கு வேற வழியே இல்லை, இன்னும் அதிகமான சோல்ஜர்ஸ், அதுவும் கர்ஸ்குள்ள அனுப்பப்பட்டவங்க எல்லாமே உக்ரைனோட எலைட் சோல்ஜர்ஸ். உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலேயே அதிநவீன ஆயுத பயிற்சி பெற்றவர்கள், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வீரர்களை தான் இவங்க உள்ள அனுப்பியிருந்தாங்க. அப்படிப்பட்ட எலைட் சோல்ஜர்ஸ்க்கான ஒரு கிரேவ் யார்டா, ஒரு பெரிய சுடுகாடா இந்த கர்ஸ் பகுதியானது இப்போ மாறிக்கிட்டே இருக்கு. தேவையில்லாமல் ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சு ரஷ்யாவை ஒரு நெகோசியேஷனுக்கு டேபிளுக்கு வர வைக்கணும், ரஷ்யாவோட பகுதிகளை எங்களால் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு ஸ்டண்டாக பண்ண விஷயம் உக்ரைனுக்கு மோசமான பேக்ஃபயர், மோசமான விளைவுகளை இப்போ ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஆரம்பத்தில் நிறைய கிரிட்டிசிசம் ரஷ்யா மேலே வைக்கப்பட்டிருந்தது. என்னன்னா, ரஷ்யா வந்து இந்த இடத்துல உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரஷ்யாவில் அனலைஸே பண்ண முடியல. எந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் எந்த டீமை வச்சு அதை கவுண்டர் பண்ணுறது, ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை உள்ள அனுப்புறதா. நார்மலாக இந்த மாதிரி ஒரு பார்டர் பகுதியில் பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல பார்டர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்கு வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத சில டைம் எடுத்து தான் அது முடிவு பண்ணாங்க. அந்த டைமுக்குள்ள ரஷ்யாவோட இல்லை இந்த உக்ரைனோட ப்ரொபகண்டா நியூஸ்லாம் பார்த்தோன்னா ரஷ்யாவில் வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு வீரர்கள் இல்லைன்னு அப்படிப்பட்ட நிறைய தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே ஊடகங்களே சொல்கிறாங்க, ரஷ்யா அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராப்பை செட் பண்ணியிருந்தாங்க, அதில் உக்ரைன் போய் அவங்களா சிக்கிட்டாங்க. ரஷ்யாவோட அந்த அஃபென்சிவ் ரேட், கவுண்டர் அஃபென்சிவ் ரேட்ன்றது எப்பவும் இல்லாத அளவுக்கு மோர் தென் 50% இருந்துட்டு இருக்கு. இதை உக்ரைனால ஹோல்ட் பண்ண முடியாது, உக்ரைன் திரும்ப பின்வாங்கணும்னுட்டு. ஸோ இந்த உக்ரைன் மீடியாஸ் ஆரம்பத்தில் வெளியிட்ட செய்திகள்ன்றது பொய்யாகி இருக்க சம்பவம் இப்போ திரும்பவும் கர்ஸ் பகுதிகளில் வெளிக்கொணரப்பட்டிருக்கு. ஸோ உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் கர்ஸ்கை விட்டு இப்போ பின்வாங்கிறது மட்டும்தான். இல்லை வீண் கௌரவம், வரட்டு கௌரவம், நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பகுதிகளை விட்டு வரமாட்டோம், ரஷ்யாவோட பகுதி எங்களோட பகுதியை டிஃபெண்ட் பண்ணுறதை விட ரஷ்யாவோட பகுதியை ஹோல்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு பெரிய லாஸஸ்ன்றது கர்ஸில் இன்னமும் ஏற்படும். உக்ரைனோட சோல்ஜர்ஸ் கவுண்ட்ன்றது அந்த இடத்துல இன்னும் ரெடியூஸ் ஆக போகுது. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் எடுப்பது உங்கள் ஆர்கே.